ஓம் கம் கணபதையே நமக. தமிழ் ஆன்மீகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அற்புதமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்த டேட்லேருந்து எந்த டேட் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் போட முடியும். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அதி அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு ஒளியை வழங்கக்கூடிய இரு கிரகங்களில் முதன்மையானது. அடுத்து சந்திர பகவான். எப்போவுமே ஒன்று சூடு, ஒன்று குளிர்ச்சி. அதாவது இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு சூடும் வேணும், குளிர்ச்சியும் வேணுங்கிறதுக்காகத்தான் சூரியன் சந்திரன், தகப்பனார் தாயார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நீச்சம் அவர். ஏன்னா மேஷத்தில் உச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக துலாமில் நீச்சம். ஏன் துலாமில் நீச்சம் அப்படின்னா, சாதாரண மழைக்காலம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கணும். அப்படி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது இந்த சூரிய பகவானின் ஒளி பூமியில் விழறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த நீச்சம்னு சொல்கிறது. சாதாரணமாகவே மழைக்காலம் மேகமூட்டமாக இருக்கும், சூரியனை பார்க்குறதே அரிதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த நீச்ச ராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரப்போகிறார். விருச்சிக ராசி செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டது. செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரே டீம்ங்கிறதுனால இந்த செவ்வாயோட வீடு சூரியனுக்கு ஓகே. அந்த வகையில் நீச்ச ராசியை விட்டு விலகி அவர் விருச்சிக ராசிக்கு வரார் அப்படின்னா அவர் பெரிய பலத்தோடு வரார். அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே நிறையா பேருக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுவும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். 2ஆம் இடம் ஓகே, பணபரம் 2, 11 இதெல்லாம் ரொம்ப அற்புதம். ஆக இந்த விருச்சிக ராசியில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனது 5ஆம் பார்வை அங்கே போட்டுருக்கார். ஏன்னா குருவுக்கு உங்களுக்கே தெரியும், குருவுக்கு 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகள். இதில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 5, 9 ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ங்கிறது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது. இப்போ என்றைக்குமே நமக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறது வேறு, சைட்லேருந்து பார்க்குறது வேறு. அப்போ 5ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். இந்த விருச்சிக ராசியை பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப அற்புதம். 17-11-2025 முதல் 15-12-2025 வரைக்கும் இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 30 நாட்கள். அதில் முதல் 15 நாட்கள் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து 15 நாட்கள் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 30 நாட்கள். அற்புதம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்களும் விருச்சிக ராசியில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார். அது எந்தெந்த ராசின்னு நம்ம பார்ப்போம். ஓம் பாஸ்கராய நமக. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதி. லாபாதிபதி அப்படின்னாலே கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தை அந்த சூரிய பகவான் எங்கெங்கே இருக்காரோ அந்தந்த இடத்துல அற்புதமாக கொடுப்பார். இப்போ இதுவரைக்கும் எங்கே இருந்தார்? உங்கள் ஜென்மராசி. ஜென்மராசியில் இருந்துட்டு நேர 7ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்த்தார். கொஞ்சம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் இருந்தது. ஆனாலும் இந்த ஜென்மராசியில் இருந்த சூரிய பகவான் நீச்ச நிலையில் இருந்ததுனால சவாலே சமாளின்னு சமாளிச்சிங்க. பரவாயில்ல. உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன், தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் டென்ஷன், எல்லாத்தையும் மீறி ஒர்க் அவுட் பண்ணிங்க. குழப்பத்தோடையே இருந்தீங்க.
அந்த வகையில் இந்த ஜென்மராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்போ எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். எப்போவுமே நீச்ச ராசியை விட்டு விலகினாலே ஒரு தைரியம் வந்துடும், அந்த கிரகத்துக்கு பலம் வந்துடும், பயங்கர பலம் வரும். அப்போ இந்த பலமுள்ள கிரகம் அதுவும் உங்களுக்கு லாபாதிபதி, கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கறதுக்காகவே வருவார். எதுலெல்லாம் லாபம் கொடுப்பார்? 3 ஆதிபத்தியம். தனவரவில் இருந்த தடை தாமதங்கள் விலகும், தாராளமாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, அதுக்காக உட்காந்த இடத்துல காலாட்டிக்கிட்டே இருந்தால் அப்படியே காசு வந்து குமிஞ்சிரும் அப்படின்னா எல்லாரும் உட்காந்து காலாட்டிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக? அது கிடையாது. நம்ம வேலை என்ன செய்கிறோமோ அதுக்கு உண்டான ஊதியம் தான் நமக்கு கிடைக்கும். அதிகப்படியாக நம்ம நினச்சாதான். ஆனால் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதெல்லாம் நினைக்க மாட்டீங்க. நீதிமான், நியாயவான், நீங்கள் உழைச்சா என்ன எதுவோ அது கிடைச்சா போகிறோம்னு நினைக்கிறவங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு உயர்வுகள், தனவரவு தாராளமாக கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள். சாதாரணமாகவே வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அதை கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவீங்க. அதுக்கு டைம், நேரம், காலம் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, கண்டிப்பாக முடிச்சுடுவீங்க. அந்த வகையில் இது அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக குடும்பத்துக்கு, சாதாரணமாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஏதோ சொல்லுவாங்களே, குடும்பத்துக்கு கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலைன்னு சொல்லுவாங்க. அதுமாரி குடும்பத்துக்கு நேர்ந்து விட்ட காலை. குடும்பத்தில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க. எப்போவுமே கொஞ்சம் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? பற்றோடு இருங்கிற மாதிரி கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் அட்டாச்மெண்ட்டே இல்லைங்கிற மாதிரி. ஏன்னா உங்களோட வேலை அப்படி இருக்கும்போது, ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப இது இருக்கும். அது செய்யணும், இதை செய்யணும், இந்த குடும்பத்தில் இது செய்யணும், அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனாலேயே குடும்பத்தை அப்படியே ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு போவீங்க. இப்போ அது நல்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. அத்தியாவசிய தேவை எல்லாமே ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல வருமானம் வரும். ரொம்ப நாளாக வர வேண்டிய அந்த இன்சென்டிவ், போனஸ், அது இது எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டேட்டில் ஜாயின் பண்ணிங்களோ அதிலிருந்து உங்களுக்கு இது கிடைக்கும், இன்க்ரிமெண்ட். அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்ச இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள் கை கொடுப்பார்கள். வெளியூர் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் மலரும். வீடு, மனை, வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நான் முன்னாடியெல்லாம் வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும்னு சொன்னேன். ஆனால் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாருக்கும் உண்டான்னு. எல்லாருக்குமே எப்படி கிடைக்குங்க? அவங்கவுங்க தசாபுக்திப்படி அவங்கவுங்க கையில் வச்சுருக்கிற காசுப்படி தான் எல்லாம் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த காலகட்டத்தில் தாய் வழி உறவினர்கள், மாமன்மார்கள், மைத்துனன்மார்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல படிக்கிற யோகம் உண்டாகும். இதுவரைக்கும் சோம்பி கிடந்த மாணவ மாணவிகள் நல்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் தந்தையார் மூலமாக நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம். தந்தையார் முழு மனசோடு உங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அதேமாரி மூத்த அண்ணன்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். டேய் நான் இருக்கேன்டா, நீ ஏன்டா கவலைப்படுற அப்படிங்கும்போதே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கனாலே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரனாலும் சரி, உடல் ஆரோக்கியம் அப்படின்னாலுமே நமக்கு யாராவது ஆறுதலாக 4 வார்த்தை சொன்னால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏய் நான் இருக்கேன்ப்பா, நீ ஏன்பா கவலைப்படுற அப்படின்னாலே அது பெரிய பாக்கியம். அவங்களால நமக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த வார்த்தை நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு பூஸ்ட் மாதிரி டக்குன்னு எழுந்துருவோம். அந்த வகையில் உங்களுக்கு சில அற்புதமான காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். அடுத்தபடியாக பிதுர்வார்ஜிய சொத்துக்கள் ஏதாவது வம்பு வழக்கில் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு அற்புதமாக சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும்.
அடுத்தபடியாக வீடு, மனை, வாகனம் இந்த 15 நாளும் நீங்கள் வாங்கிறதுக்கு ரெடி, சூப்பராக கிடைக்கும். எதிர்பாராத அல்லது எதிர்பார்த்த வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வதால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை காத்திருக்கிறது. திடீர்னு அந்த பயணத்தை ஏற்படுத்திப்பீங்க, நீங்களே ஏற்படுத்திப்பீங்க டக்குன்னு. அது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் அதி அற்புதமான ஒரு செலவுகள் இருந்தாலும் அது சந்தோஷமான செலவுகளாக அமையும். திருமண யோகம் கைகூடும். திருமணமாகாத ஆண் பெண் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு பாக்கியம், வருமான், நல்ல வரன்கள் வந்து வாயில் கதவை தட்டும். நல்ல டக்குன்னு சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுத்திறன் விருத்தியாடனும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ. அங்கே இருக்கிற நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அப்படியே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கோ, சந்தோஷமான வாழ்க்கை அமையும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்கள் லாபாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான உன்னதமான பலன்களை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.